சந்தோஷமா ஹலோ அன்பில் சிறந்த பெரியோர்களே, ஆற்றல் மிக்க தாய்மார்களே, தாங்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்புனார் காரைக்குடி இசை நாடக சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமாகிய அன்புனார் RK வேலாயுதம் அவர்கள் வழங்கும் புனித அருளாந்த நாடகங்கள் மத்தியில் ஆரம்பிக்கின்றோம். அனைவரும் திரளாக வந்து எங்கள் நாடகத்தினை கண்டுகளித்து அந்த மாதாவின் அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். இனிதே எங்கள் நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். அன்புறவுகளே, மேரி மாதா மேரி மாதா தூய மாலை மாதா கருணை ஓவியமா விளையாடும் நீல கடலின் ஓரத்தில் நீயாயும் காவியமா காலத்திரையில் எழும்பும் கனக கருணை ஓவியமா பிடித்த நல்லுழவர் அருள் கொண்டார் தண்ணீர் மீனவரும் ஆவும் கடலில் தேனும் கலந்த தினை மாவோ தேனும் கலந்த தினை மாவோ சுவை சேர மாறில் விழியால் மழை பேணி மாறா காதல் நீல கடலின் ஓரத்தில் நீயாயும் காவியமா காலத்திரையில் எழுமொங்கு கனக கருணை ஓவியமா கனக கருணை ஓவியமா கனக கருணை ஓவியமா இறை வார்த்தையே
வருகின்றதே இறைவார்த்தையே. ஹலோ ஞானத்தின் ஆணிவே எவருக்கு தெரியும், அறிவதன் நோக்கங்களும் எவருக்கு புரியும். ஞானத்தின் ஆணிவே எவருக்கு தெரியும், அறிவதன் நோக்கங்களும் எவருக்கு புரியும். அகிலமதை படைத்தவரோ ஒப்பற்ற ஞானி, அகிலமதை படைத்தவரோ ஒப்பற்ற ஞானி, அவரிடத்தில் சரணடைய குருகுலம் வாரி, அவரிடத்தில் சரணடைய குருகுலம் வாரி. இறைவார்த்தையே அருள் ஞானமே, இறைவார்த்தையே அருள் ஞானமே, இறையிடத்தில் இருந்து அருள் வருகின்றதே இறைவார்த்தையே. ஈகைக்கு ஏற்ப ஞானத்தை தருவாய், அமையன்பு செய்வோர்க்கு தன்னை அருள்வாய். ஈகைக்கு ஏற்ப ஞானத்தை தருவாய், தமையன்பு செய்வோர்க்கு தன்னை அருள்வாய். நம் வேலை பாடெல்லாம் அழகுற செய்வாய், நம் வேலை பாடெல்லாம் அழகுற செய்வாய். உன் மனதை நீ தந்தால் அவரில் வாழ்வார், உன் மனதை நீ தந்தால் அவரில் வாழ்வார். இறைவார்த்தையே அருள் ஞானமே, இறைவார்த்தையே அருள் ஞானமே, இறையிடத்தில் இருந்து அருள் வருகின்றதே, இறையிடத்தில் இருந்து அருள் வருகின்றதே இறைவார்த்தையே. அரைச்சு அரைச்சு குழைச்சு குழைச்சு கண்டவ கண்டவ கணக்கு சம்பளமே, ஒன்னு நினைச்சு நினைச்சு இழைச்சு இழைச்சு தவிச்சு தவிச்சு கிடக்கு எம்பளமே. அரைச்சு அரைச்சு குழைச்சு குழைச்சு கண்டவ கண்டவ கணக்கு சம்பளமே, ஒன்னு நினைச்சு நினைச்சு இழைச்சு இழைச்சு தவிச்சு தவிச்சு கிடக்கு எம்பளமே. இளமணி மல்லிகையை அடிமுக்கள் சக்கரையை அஞ்சு நேரம் வந்த மோரம் கட்டி முக்கிரியே. பட்டு பாயம் போடட்டுமா, புது பல்லவி பாடட்டுமா, சிறு புகை ஒண்ணு தோழி வச்சு ஆடட்டுமா. அடி அரைச்சி அரைச்சு குழைச்சு குழைச்சு கடவ கடவு மடுப்பு சக்கரமே, ஒன்னு நினைச்சு நினைச்சு இழைச்சு இழைச்சு தவிச்சு தவிச்சு கிடக்கு எம்பளமே.
மணியே மனசும் நம்பறிக்க இருக்கு இந்த தாமரை பூ காதுகளை பூக்குவா புது புது விடுவா உள்ள நரிவனா இந்த மானுக்கு தூது என்ன காதலிச்சா நல்லபடி வாழ்வது ஊரை சுத்தி மேளம் கட்டி உட்டலையும் குருவி உன்னிடத்தில் சிக்கிடுவான் அசுவரம் ஆடமரம் காதலுக்கு முக்கியமா விட மாட்டேன் கண்மணியே பொன்மணியே இங்கு காத்திருக்கு செங்கனியே அடி அரைச்சி அரைச்சி குழைச்சு குழைச்சு கடவ கடவ கடவே நினைச்சு நினைச்சு இழைச்சி இழைச்சி தவிச்சு தவிச்சு கிடக்கிய படவே இருக்கு பெண்ணே இதனி கொஞ்சம் யோசி மேடியதவான் கையை கட்டி கூடவான் உன்னடிமை இவன் தாடி நேசி ஆடிய மானையிட்டாய் அவளுடைய காத்திருக்கு காத்திரிய காலமுக்கி விட நான் இருக்கேன் அழகிலே கம்பிடிச்சா காப்பி போட்டு நான் கொடுப்பேன் சிலைகளை எடுத்தறிஞ்சா கொண்டு போட்டு நான் துவப்பேன் இளமம்பளமே திறமக்களமே இந்த நாளும் வந்து நெஞ்சில் சுற்றும் பம்பரமே அடி அரைச்சி அரைச்சி குழைச்சு குழைச்சு கடவ கடவ மனக்கு சம்பளமே உன்னை நினைச்சு நினைச்சு இழைச்சி இழைச்சி தவிச்சு தவிச்சு கிடக்கிய படவே இளமானே மல்லிகையே அடிமுக்கண் சக்கரையே ஐயோ வந்த ஓரம் கட்டி நிற்கிறியே பட்டு பாய போடட்டுமா ஒரு பல்லவி பாடட்டுமா பூவே ஒன்று கோழில் வச்சு ஆடட்டுமா இறச்சி இறச்சி குழைச்சு குழைச்சு கடவ உன்னை நினைச்சு நினைச்சு இழைச்சி இழைச்சி தவிச்சு தவிச்சு கிடக்கிய படவே வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது என்றும் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை கண்மணி வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது எப்பப்படும் வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது என்றும் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ கண்மணி பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது
நிறைவேறும் நம்மளை நம்பி விட்டுடு வந்து இது வேணாம் தம்பி இது நிறைவேறும் மங்கள நபி ஊரை விட்டு ஊரு வந்து காதல் நீதல் பண்ணாதீங்க அத்த மாதிரி பாருங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அத்த மாதிரி பாருங்க நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க போடு அம்மா மாதிரி அத்த மாதிரி அன்புடனே பாருங்களே நாடகத்தை நீங்கள் எல்லாம் பாருங்களே அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க மலை வணக்கம் வந்தனம் நமஸ்தே மலை மலையா மலை நான் வர்ற வழியில மலை ஆனா இங்க மலை இல்லை ஏன் மலை இல்ல 10 பேர் பொழப்பு போயிடக்கூடாதுன்னு மழை வரல வேற ஒண்ணும் மலையை நிப்பாட்டி வச்சிருக்கிய போன் அடிச்சு பேசுனேன் இப்ப வராத 3 மணிக்கு மேல வா மலைக்கு உங்களுக்கு டெல்லி 60,000 நாங்க வாங்கிடுறோம் அப்புறமா வா அப்படின்னு அது சரின்னு ஒத்துக்கிடுச்சு நாளைக்கு அருமையான ரசிகர்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கவெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் வாங்க சோத்துல தண்ணியை ஊற்றி குழம்புல தண்ணியை ஊற்றி குழம்புல ஏன் தண்ணி ஊற்றணும் சோத்துல விருந்தாடி கூடிச்சுன்னா சுடுதண்ணியை காய்ச்சி ஊற்ற வேண்டியானு புருஷன் தலையில குடத்தை தண்ணியை ஊற்றி 2 குடம் தண்ணியை ஊற்றி திருவிழாக்கு போத கூடி இருக்கும்ல அப்பதான் தெளிவு கொடுக்கும் எல்லாரும் முன்னால் வந்து உட்காந்து நாடகத்தை ரசிக்கணும் ஒரு ஆளை பற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வாங்க வளர்த்த ஆத்தாக்கள்லாம் பெரியவர்கள் தாய்மார்கள் இருக்கவங்க எல்லாரும் வந்து ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபா இருந்தால் ஆடல் பாடல் வைக்கலாம் சரி அண்ணா இங்கே ஏற்றுக்க மானிட்டு வைங்க என்னவா நீ என்ன நானும் சொன்ன சண்டைக்கார மாதிரியே பார்க்குறேன் மானிட்டர் ஏற்று ஒன்றுமே கேட்கல வெளியே நல்லா கேட்குது நீ உள்ளே வச்சிருக்க மானிட்டர் ஏற்றாம ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்துலையும் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபா இருந்தால் ஆடல் பாடல் வைக்கலாம் ஆமாம் ஆமாம் ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தால் கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம் கண்டிப்பா ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தால் கரகாட்டம் வைக்கலாம் ஆமாம் ஆமாம் ஒரு 50,000 இருந்தால் வில்லு பாட்டு வைக்கலாம் வில்லு பாட்டு ஒரு 45,000 இருந்தால் கும்மி பாட்டு வைக்கலாம் ஓஹோ எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துலேயும் நாடகம்தான் முக்கியம் அப்படின்னு இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றார் ஆட ஆரம்பிச்சாச்சு பப்புன்னு வந்தாச்சு இப்போத்தான் ஆளுக்கு ஒரு ஆளாக வந்துக்கிட்டே இருக்காங்க கரகாட்டமாக ஆரம்பிச்சிருக்கோம் சொல்ல முடியாது கரகாட்டம் மாதிரி நாங்கள் நடத்துவோம் அப்படியே தன்னே நானும் நன்னே தன்னே நானும் நன்னே தன்னே நானும் நன்னே தன்னே நீங்க கேட்டீங்களே அதோட ஒரு மாப்பிள்ள கிறிஸ்துவ நாடா இன்னைக்கு தான் 10 மணிக்கு சொல்லி போட்டிருக்கோம் அதான் உண்மையிலே நாங்களும் எத்தனை ஊருக்கோ போயிருக்கோம் ஏன்னா அந்த கிறிஸ்துவ நாடகம் இன்னைக்குத்தான் சரியாக 10 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சிருக்கோம் 12 மணி எல்லா ஊர்லேயும் 11 12 அப்புறம் பார்த்தா 2 நடக்கும் ஆனால் இன்னைக்கு தான் சரியான நேரத்துக்கு நம்ம ஊரில் நாடகம் நடத்தியிருக்கேன் இந்த நாடகத்தில் தான் எல்லா விஷயமும் இருக்கு நீங்கள் கூட இப்போ சொன்னீங்கல்ல கராட்டமோ அப்படின்னு இந்த நாடக விஷயத்தில் எல்லாமே இருக்கு என்ன எல்லாம் நல்லா பாட்டு பாடிக்கணும்னா காலையில் மங்களக்குடியில் பேசுவாங்க என்ன பேசுவாங்க நைட் நடந்த நாடகம் அருளாந்தர் நாடகம் பாட்டு கச்சேரி மாதிரி நடந்துறான் பேசிக்கிட்டே இருந்த வச்சுக்கிறோங்க நைட் நடந்த நாடகம் பட்டிமன்றம் மாதிரி நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே தான் ஆடிக்கிட்டு பல்ட்டி அடிச்சுக்கிட்டு நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டு இருந்த மாதிரிங்க ஊர்ல பேசுவாங்க காலையில நைட் நடந்த நாடகம் ஆடல் பாடல் மாதிரி நடந்துறான் ஏன்னா இந்த நாடகத்துல தான் எல்லா விஷயமும் இருக்கு என்ன நாடகம்னு ஏன் சொல்லியிருக்காங்க என்ன காரணம் நாடு கூட்டல் அகம் நாட்டுக்குள்ள என்ன விஷயம் இருக்கோ அது வெளியே சொல்றதுக்காகத்தான் இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஆமா அதனால விடிகிற வரை இருந்து இந்த நாடகத்தை ரசிக்கணும் சாப்பாடு அதனால மூளை வேலை செய்யுது வேலை செய்யணும் அதனால பேரன்பார்ந்த பெரியவர்களே பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை
பொறுப்பருக்கு விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தினுக்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலா ரசிகர் மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமிகு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட கிடக்கும் திருட்டு கட்டைகளே, ஒன்னே மாதிரி ஆளுங்க. ஆமா, மற்றும் காஜவாருக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் அருகின்ற காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இலங்கைகளே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியூரிலிருந்து நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலா ரசிகர் மக்களை அத்தனை அன்புலங்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் மனம் புலிர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகம் இனிதே ஆரம்பம் 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 ஆரம்பத்திலே 3 வகையான ஆரம்பம் இருக்கு. ஒன்னு ஆரம்பம்னா நாடகம் ஆரம்பிக்கிறது, இன்னொரு ஆரம்பம் இருக்கு. என்னது? நாங்க இப்ப பேச ஆரம்பிக்கிறாள்கிட்ட காலையில் 5:30 மணி வரை ரம்பமாக போட்டு அறுத்து குமிச்சிருவோம். இன்னொரு ஆரம்பம், நீங்கள் 5 நிமிஷம் பேசினா எங்களுக்கு எவ்வளோ ஆத்திரமா, தண்ணியை போட்டு நாடகத்தை கெடுக்க உட்காரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமாம்மா, விடிகிற வரை நம்ம பாடுறது பேசுறதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா ஏன் சைச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன செய்யறது, அட்வான்ஸை கொடுத்துட்டோமே வந்து தொலைங்கிட்டாங்களே, நம்மளோட காசு வச்சே வரி ஓட்ட காசு வச்சே அப்படின்னு பொறுமையாக இருக்காங்க. அதனால் விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிக்கணும் என்பதை சொல்லி நம்ம ஊரில் வீட்டு இருக்கின்ற அந்த மாதாவை வணங்கி, ஏன்னா எத்தனை ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வணங்கினாத்தான் நினைச்ச காரியம் நிறைவேறும். இந்த தெய்வத்துக்காகத்தான் இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சு இந்த விழா வைக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்கன்னு அந்த விழா குழுவினருக்கு தான் தெரியும். முதல்ல ஒரு கூட்டம் போடுவாங்க, அதுல பீட்டர் மட்டும் வராம இருந்திருப்பாரு. அவன் கௌரி அம்மையருக்கு வராம இருக்கேன், என்னடா கூட்டம் மயிர் வர்றியா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடும். மறுபடிக்கு ஒரு கூட்டம் போடுவா, அதுல 2 ஆள் மட்டும் வராம இருந்திருப்பாங்க, செபஸ்தியாரும் அந்தோனியாரும். அப்ப அவங்க மட்டும் நாங்களாம் இழுச்சா பேரு, அவங்க மட்டும் கெட்டிக்கார இதோ அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமும் கிளஞ்சு போயிடும். மறுபடிக்கும் ஆளுகள்லாம் ஊரில் பேசி அந்த வருஷம் நாடகம் வச்சுட்டு இந்த வருஷம் நாடகம் வைக்கல 4 பேர் நம்மளை மதிப்பாளடா பேசுவாங்க. நம்ம மாத நாடகத்தை பார்க்கும், நாடகம் பார்க்க ஆள் வருது வரல. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, 5000னா 5000 வரி, 10,000னா 10,000 வரி, 1 லட்ச ரூபா போட்டாலும் 1 லட்ச ரூபா எவ்வளோ வரியை போட்டு இந்த நாடகத்தை நடத்துறதுக்கு மைக் செட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், கொட்டைக்கு கொடுக்கணும், சாப்பாடுக்கு சொல்லணும், நாடகத்துக்கு சொல்லணும், காவல்துறையிட்ட பெர்மிஷன் வாங்கணும். எவ்வளோ சிரமப்பட்டு இந்த நாடகத்தை நடத்துறேன். இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்கு வெறும் 165 ரூபா தான் செலவு. என்ன 175 145 ஈஸியா தண்ணியை போட்டு நாடகத்தை கெடுப்பாங்க. அவர் என்ன பெரிய நாடகம் நடிச்சு நடத்துறாங்க. பப்புனுக்காரன் 10 பைசா புண்ணியம் பொலியது மாதிரி வந்துட்டு குண்டிய ஆட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் அப்படி சொல்றேன் வந்து நாடகத்தை கெடுக்குது. அது உண்மை. ஏன்னா வரி போட்டவங்களாம் செவனேன்னு இருப்பாங்க. இந்த ஊருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. இந்த ஊர் எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது. அவன் பேசாம போடு பப்புனு உள்ள ஒரு டான்ஸை வர சொல்ல போடு. ஏன் பார்க்கறதுக்கு ஆசை. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் கோமாளி வந்துட்டோங்கிறேன், ஒரு ஆள் கேட்குறேன் வெட்டி குதி எப்படா வரேன்னு. நான் அப்பவே நினைச்ச நாடகத்துக்கு வந்து கொத்தனா விலைக்கே போயிருக்கலாம்டா. அப்படி நல்ல சம்பளம் உள்ள போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளைய வர சொன்னேன். சரி டான்ஸுக்கார பிள்ளை விரும்புறாருன்னு அந்த பிள்ளை வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சு ஒரு உச்சம்ல நீ உள்ள போயிட்டு மத்தால வர சொல்லணும் கதையை எதிர்பார்க்கிறாரு. சரி வள்ளியம்மா வர சொல்றாங்கன்னு. அது வள்ளியம்மா எப்போ 12 மணிக்கு வர்றால 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டேன். அது வாங்கான பூங்காவே தெரிஞ்சு ஒரு பூங்காவும் இங்க இல்லை. நீ உள்ள போயிட்டு காரைக்குடி பூங்காதான் இருக்கு, உள்ள போயிட்டு நாரதரை வர சொன்னாரு. சரி தர்க்கத்தை எதிர்பார்க்கிற அவளை அப்படின்னு பாருங்க. 1 மணிக்கு வர்ற நாரதரை நான் 12 மணிக்கு தான் வர சொல்லிட்டேன். அன்னைக்குன்னு பார்த்தா நாரதர் நாராயணா நாராயணா நாராயணங்கிறாரு. ஒரு ராஜ் ஒரு நாராயணெல்லாம் செத்து 8 வருஷாச்சு. நீ உள்ள போயிட்டு ராஜபாட்டை வர சொல்லு. எந்த நாராயணன்? எந்த நாராயணன்? ராஜபாட்டு பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்பவ மகான் பாடி வந்துட்டாரு. முருங்க வந்தவனா வர அவர்கிட்ட கேட்டேன் என்னென்ன வரும். ஆனால் எல்லாரையும் போச்சோரியே எல்லாரையும் வர சொல்றியே என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை தம்பி, நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும், அதனால வர சொன்னேன் தம்பி. குடியார உதவி அவன் பேச்ச கட்டு நாடகத்தை 2 மணிக்கெல்லாம் முடிச்சாச்சு. ஊருக்கார யாரை கட்டுறா நாடகத்தை முடிச்சியன்னு கேட்டாங்க. ஐயா அந்த வெள்ளையும் ஜனமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னார் அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னேன்.
நான் அண்ணேங்கிறேன், அவன் போடா வெண்ணேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்காரன் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். போச்சா? அப்புறம் போய் கோயிலில் போய் 7-8 பாட்டு படித்து கெஞ்சி கெதறி ஐயா தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி காசு வாங்கிட்டு வந்தேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஊருக்கு ஊர் நிறைய ஆள் உள்ள வெளியே முன்னால் இருந்துக்குருவேன். இருந்துக்கிட்டு அவங்கள வர சொல்லி இவங்களை வர சொல்லு அப்படின்னு சொல்லனா யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கவே கூடாது. நம்மளை கூட்டிகிட்டு வந்தவர் யாரு? அண்ணே அதோ திரு வேலாயுத அண்ணே கூட்டி வந்திருக்காரு. அவர் சொல்றதான் கேட்கணும். அதுவும் 5 மணி வர்றது. அதுக்கு அடுத்து அவர்கிட்ட கேட்கணும். அதுக்கு மேல பகல்ல போய் பொண்டாடி அதுக்கு அடுத்து அவர்கிட்ட கேட்கணும். அண்ணே ஊர்ல பணம் வாங்கிட்டேலாம் இல்லையா அப்படின்னு. வாங்கிட்டோம்னு சொன்னா நம்ம சொல்றதை அவர் கேட்கணும். பணம் வாங்கலன்னு சொன்னா அவர் சொல்றதை நம்ம கேட்கணும். அதனால வெளியில வர இருந்து நாடகத்தை ரசிக்கிறேன். அண்ணே ஐயா அப்பு சத்து எந்திரிங்க. ஆரம்பமே நாடகம் புலந்தா மக்களமா இருக்கு. என்னை ஒரு அண்ணன் சொன்னார், ஃபோன் அடிச்சு 1 வாரமா நாடகம் நல்லா நடிக்கணும் நல்லா நடிக்கணும். நான் நினச்சேன் நாடகத்துக்கு வராமல் தண்ணியை போட்டு வீட்டில் படுத்துருவோமான்னு. ஓயாமல் நல்லா நடிக்கணும், ஓயாமல் நடிக்க தெரிஞ்சே நடிக்க முடியும். இவர் பார்த்தா ஆரம்பமே வந்து சத்த உட்காந்துருங்க, பொம்பளை பிள்ளை வந்தோன்னா அப்புறம் பார்த்து நீங்கள் பாருங்க. அதனால் நம்ம வீட்டில் நம்ம ஊர் வீட்டில் இருக்கின்ற அந்த ஜெபமாலை மாதாவை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். ஹலோ ஹலோ ஏத்தி வச்ச மெழுகு வத்தி எரியுதம்மா உள்ள பாட வந்தேன் உண்மை பற்றி பிறந்ததம்மா எந்த மெழுகு ஒளியில் பார்த்தேன் அம்மா முகத்தே, மெழுகு ஒளியில் பார்த்தேன் அம்மா உன் முகத்தே. ஏழை சிறுவனுக்கு கொடுத்தேனம்மா, ஏழை சிறுவன் ஏத்தி வச்ச மெழுகு வத்தி எரியுதம்மா உள்ள சுத்தி. கிளம்பிட்ட பயணத்தை இனிதா செலுத்திட்டோம் அம்மா மேல கவனத்தை. அந்தோனிய கோவிலில் கிளம்பிட்ட பயணத்தை இனிதா செலுத்திட்டோம் அம்மா மேல கவனத்தை. வந்துட்ட நெருங்கி வந்துட்ட நாகப்பட்டினம் கடந்து வந்துட்ட நெருங்கி வந்துட்ட நாகப்பட்டினம் கடந்து மறையேறி நீ வாழ்கவே மனசார நீ வாழ்த்தவே. ஏத்தி வச்ச மெழுகு வத்தி எரியுதம்மா சுத்தி. நெடுமரத்தில் விட்டிருக்கும் ஜபமாலை மாதாவை வணங்கி வருவோமே. நெடுமரத்தில் வீட்டு இருக்கும் ஜபமாலை மாதாவை வணங்கி வருவோம். இனத்தையெல்லாம் தீர்த்திடுவாள், நிறைவேற்றி வைத்திடுவாள். நினைச்சதெல்லாம் தீர்த்திடுவாள், நிறைவேற்றி வைத்திடுவாள். மரியாதை நீ வாழ்கவே என் மாதா மனசார நீ வாழ்த்தவே. ஏத்தி வச்ச மெழுகு வத்தி எரியுதம்மா உள்ள சுத்தி ஆட வந்தேன் உம்மை பற்றி பிறந்ததம்மா எந்த புத்தி. நினைத்ததை தீர்த்திடுவாய், நிறைவேற்றி வைத்திடுவாய். நெடுமரத்தில் விட்டிருக்கும் ஜெபமாலை மாதாவே. நினைத்ததை தீர்த்திடுவாய், நிறைவேற்றி வைத்திடுவாய். நெடுமரத்தில் விட்டிருக்கும் ஜெபமாலை மாதா மாதாவை நினைச்சு நாங்க மனசார் வேண்டுவோமே. மாதாவை நினைச்சு நாங்க மனசார வேண்டுவோம். பிள்ளை வரம் கேட்டு இருந்தாலே மாதா மகிழ்வோடு தந்திடுவாரே. ஏத்தி வச்ச மெழுகு வத்தி எரியுதம்மா உள்ள சுத்தி ஆட வந்தேன் உண்மை பற்றி பிறந்ததம்மா எந்த மெழுகு ஒளியில் பார்த்தேன் அம்மா உன் முகத்தே. சிறுவனுக்கு கொடுத்திடம்மா, ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடம்.
உற்சாகத்துக்கு அன்பு உறவுகளே, கைதட்டினாத்தான் பிரஷர் குறையுதான். பிரஷர் குறையுதா? பிரஷர் இல்ல, பிரஷர். அப்போ உள்ள நீங்க சொன்ன மாதிரி பிரஷர் நல்லா இருந்துச்சு. இப்போ என்னவோ பிரஷருங்கிறாங்க, ஒரு மனுஷனும் நமக்கே புரியல. ஏன்னா பிரஷர் குறையும்னா ரத்த ஓட்டம் குறையுமா? ரத்த ஓட்டமா அடப்பா என்னன்னே தெரியல. பிரஷர் குறையும் சொல்லியிருக்காங்க. அப்பா ஒரே இதை தட்டாத கொண்டாட்டி நினைச்சு புரிச்சு ஏதோ செய்வனையில் மிதிச்சிட்டேன் அப்படி. ஏன்னா கை தட்டினாத்தான் பிரஷர் குறையுதான். மனுஷன் பருத்தே கிடந்து இடுப்பை கடுக்கும். ஆமா ஆமா. உட்கார்ந்தே இருந்தோம்னா காலு மரம்னு சூவு எரிக்கிறோம், நறுவலி குடிச்சுக்கிறோம். இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரம்னு இருக்கும். ஆமா. இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கத்தான் கை தட்ட சொல்றது. ஆமா ஆமா. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி கூர்ப்பு சேலை கட்டி ஜாக்கெட் மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு. என்ன ஜாக்கெட் அது? 200 ரூபா சேலை, ஜாக்கெட்டு 800 ரூபா தையக்கூலி. பின்னால நில, முன்னால 2 சன்னல், இங்கிட்ட ஆர்ச்சு, அப்புறம் பயில நோட்டி விட்டாங்க, மயில பிடிங்கி விட்டாங்கிறது. நல்லா குறுப்பு சேலை கட்டி ஒரு 800 ரூபாய்க்கு தையக்கூலி கொடுத்து ஜாக்கெட் தச்சு. புருஷன் புள்ள அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி வெயில கிடந்து சாவேன். அவன் தவுசரில் 16 ஓட்டை இருக்கும். இவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி அப்படி அப்படி இந்த மாதா நிறுத்தி அப்படி கும்மி விட்டா பாரு. அப்படி பொம்பளை ஆளுகளை பேசிக்கிறவா கும்மி கொட்டை எப்படி பொல்லாத புருஷனை கொண்டுகிட்டு வாடி அப்படின்னு. அதுல நம்மளால ஆம்பளை ஆள் இடையில நுழைவேன். இடையில எதுக்கு? அவங்க போட்ட கட்டிங்க்கு நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு, அதை பார்த்துக்கிறேன். அத்தாச்சு அத்தாச்சு அப்படின்னு அவங்க பக்கத்துல நிற்கிறா. ஒரு ரவுண்டு சுற்றி வருவேன். அப்படி தன்னணும் 2 ரவுண்டு இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை வச்சுக்கிட்டு முளைப்பாரி ஒரு பக்கம் கிடக்கும். சப்பரம் தூக்குனது ஒரு பக்கம் வீடு பிடிங்கி கிடக்கும். அப்புறம் நம்ம ஆளுங்க போல அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நிற்பாங்க. கும்மி தரது முடிஞ்சு வச்சு. நிறைய ஆள் இந்த மாதிரி சோழி பார்க்குறதெல்லாம் இருக்கு. எனக்கு சந்தேகமா இருக்கு, நீனே இந்த வேலையை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். நான் தான் இந்த வேலையை பார்த்தேன், திருநெல்வேலியில் பார்த்துருக்கேன். அதனால் விடிகிற வரை இந்த நாடகத்தை ரசிகன் என்பதை சொல்லி மட்டும் என்ன கரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டம் கூகுடி ஊராட்சி சிவகங்கை மறை மாவட்டம் ஆண்டாவூரணி பங்கு நெடுமரம் கிராமம் கீழக்குடியிருப்பில் அமைந்திருக்கும் தூய ஜெபமாலை மாதா ஆலய 17ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு விசுவாச வருடம் ஆனி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் புனித அருளாந்த நாடகம் சீர்திருப்பாடி. இதில் பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியவரை கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பு செவந்தன் அன்பு மைத்தினர் சம்பாட்டியை சேர்ந்த எஸ்.ஏ. குழந்தைராஜ் அவர்கள் இவரங்கமடையிலே அருளாந்தராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பட்டி தொட்டியெல்லாம் பேரும் புகழையும் சம்பாதிக்கக்கூடிய அன்பு மைத்தினர், பட்டி தொட்டியெல்லாம் பேரும் புகழையும் சம்பாதித்த அன்பு மைத்தினர், பாட்டுக்கு இவரா இவர் பாட்டுக்கு அவரா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாடக்கூடிய அன்பு மைத்தினர் சென்னை கலை நன்மணி என்பி செல்வராஜ் அவர்கள் இவரங்கமடையிலே தடிய தேவனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம நாடகத்துக்காகவே முந்தா நாளே கிளம்பி வந்துட்டாப்புல. சென்னையிலேருந்து ட்ரெயினில் வந்தாரா ஃப்ளைட்டில்? ட்ரெயின்லேருந்து வந்து இங்கிட்டு மதுரையிலேருந்து இங்கிட்டு ஃப்ளைட்டில் வந்து புதுக்கோட்டையிலேருந்து கார் இந்த காரில் வந்து கருப்பு கார் தானே? கருப்பு கார் வந்திருக்காரு. முந்தா நாளே வந்து மங்களக்குடியில் தங்கிட்டார். மச்சினை வீடு இருக்குன்னு எதுக்கு உரையாடி குயில் போன்று குயிடும் கோகில வாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் மன்னார்குடியை சேர்ந்து எஸ் அபிராமி அவர்கள் இவரங்கமடையிலே கடலை அம்மாளாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் இவர்தான் வில்லனா இல்ல இவர்தான் ஹீரோவா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நடிக்கக்கூடிய அன்பு அப்பா எம்பி விஸ்வநாதன் அவர்கள் இவரங்கமடையிலே சேதுபதியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கலை வல்லுநர், கலை புத்தன்,
ஒரு கிடந்த பாடம் என்று சொல்லக்கூடிய அன்பு அப்பா KM தர்மலிங்கம் அவர்கள் விரங்கமல்லிலே குமார பிள்ளையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்திற்கு நல்ல தீர்ப்பை வாங்கி தருவேன் என்ற நோக்கத்தோடு நல்ல தீர்ப்பை உனக்கு வாங்கி தருவேன் என்ற நோக்கத்தோடு தாங்கி நடிக்கக்கூடிய அன்பு அண்ணார் அவர்கள் பிலிப் சின்னப்பா அவர்களை விரங்கமலையிலே சங்கிலித்தேவனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு, ஆறுமணிய சக்கரவர்த்தி, கலை மாமணி, கலை சுடர்மணி, கலை வளர்மணி அதெல்லாம் காசு கொடுத்தாத்தான் இப்போ கிடைக்கும். சம்பாட்டியை சேர்ந்த MT ராஜசேகர் அன்பு மாமா அவர்கள் இவரங்கமலையிலே ஹார்மோனிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். நான் பெத்தெடுத்திடாத முத்துமணி தேரே, நான் தத்தெடுத்திடாத தங்கமணி சீரே, ஒரு சொந்தம் இருந்தோம் பந்தம் இருந்தோம் சொல்லவில்லையே அடிக்கண்ணே தூங்காதே சிறு பெண்ணே கலங்காதே. பாட்டால சொல்லி அழைச்சேன் அடி ஆத்தாடி என்ன நினைச்சேன் ஒரு அன்பால விட்டு படிச்சேன் ஒரு பாட்டால சொல்லி அழைச்சேன் நான் பழங்கேட்டு கண்ணு முடிச்சேன் அடி ஆத்தாடி என்ன நினைச்சேன் ஒரு அன்பால விட்டு படிச்சேன் ஓ சோக மறக்க என் பாட்டு விரும்பு கேட்டு மறந்தா என் பாட்டு மறுப்பு கூட இருந்தா அது போதும் எனக்கு வாடி இருந்தா துன்பம் எனக்கு ஒரு பாட்டால சொல்லி அழைச்சேன் பழங்கேட்டு கண்ணு முடிச்சேன் அடி ஆத்தாடி என்ன நினைச்சேன் ஒரு அன்பால விட்டு படிச்சேன். ஆதாரம் இல்லாத அந்தரத்து வானம் ஏடாவோடு சேரும் நாட்டு புறங்கானம் என் சொந்த கதைய சொல்லி படிக்க சத்தமில்லையே அதை சொன்னாராது என் சொந்தம் ஆராது. பாடாத பாட்டுகள் இல்லை அதை கேட்காத ஆட்கள் இல்லை நான் வார பாடி அழைச்சா அது பார்க்காத பார்வையும் இல்லை ஊரு முழுக்க என் பந்து சனங்க உண்மை இருக்கும் வெள்ள மனங்க காவல் இருக்கு என் கையில் வணங்க காண படிச்சே கண்ண தொடங்க பாடாத பாட்டுகள் இல்லை அதை கேட்காத ஆட்கள் இல்லை ஆனா வார பாடி அழைச்சா அது பார்க்காத பார்வையும் இல்லை. எறும்பு கடிச்சாலும் தாய் மனசு நோகும் பாய் விரிச்சு படுத்தாலே இப்ப என்னாகும் எல்லாம் அள்ளி எடுத்து ஊட்டி வளர்த்து காத்து இருந்தா அந்த தாயோட முகப்பாரு கண்ணு ஒரு நாள் உறங்காது. தாயார பார்த்து தாயின்னு சொன்னதில்லை பாலூட்டி என்ன வளர்த்த பரிவார சொன்னதில்லை தாய் கொடு
பலே பலே கைதட்டி அன்புடன் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்புனார் திண்டுக்கல்லை சேர்ந்த எம்ஆர் குமரேசன் அவர்களை வருங்கமனையிலே மிருதங்கம் நவேலா டோலக் தவுல் செய்ப்பார்கள். தண்ணி சாப்பிட்டு தூங்குறாப்புல தொந்தரவு பண்ணாது ஏற்ற மாட்டாப்புல
பலே 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 ரொம்ப சிறப்பாக சித்த அன்புனார்கள் சார்ந்த நன்றி கைதட்டி அன்புடன் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்புனார் சிங்கப்பூர் புகழ் சிங்கப்பூர் போயிட்டு தான் செல்லியம்பட்டியை சேர்ந்த எஸ்டி முத்துராஜ் அவர்கள் இவரங்கமலையிலே ஆல்ரவுண்டு செய்ப்பார்கள். சிறப்பாக சித்த அன்பனார்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டும் தாயின் தந்தையுமாய் விளங்கக்கூடிய இதாலும் அன்பு அம்மா அறந்தாங்கியை சேர்ந்த KPS காசிநாதன் அவர்கள் இவரங்கமலையிலே தாளம் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக சித்த இசை சக்கரவர்த்திகள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு அம்பாள் சீன் கம்பெனி ஆக்களூர் அருமையான சீனமத்திற்கும் அன்புலங்களுக்கு சார்ந்த நன்றி அண்டி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கமத்திற்கு ஒளிவெளி அமைப்பு அடைக்கல மாதா ஆடியோ சானா கூடி கொட்டகை ஒளிவெளி சேனல் ஆடியோ சம்பானட்டி பொண்ணு ஒரு நல்ல இப்ப போடுற பாட்டை மாதா சேனல் ஆடியோ சலம்புலகளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கவர் இருந்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் மாயாகுலம் மாதவன் யூடியூப் சேனலில் நம்ம நாடகம் லைவாக ஓடிக்கிட்டு இருக்கானே. நாடகம் பார்க்காதாலும் நாளைக்கு காலையில் 12 மணிக்கு மேலே மாயாகுலம் மாதவன் யூடியூப் சேனலில் பார்க்கலாம். நம்ம ஊர் நாடகத்தை என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு, சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம், அருமையான உபசரிப்பு. என்ன வேணும் ஏது வேணும் என்ன வேணும்னு அந்த ஊரில் கேட்டு கேட்டு குருந்தங்குடியில் உரிமையாளர் கபீர் ஹோட்டல் பேர் என்ன அல் ரஜாக் ஹோட்டல், அல் ரஜாக் ஹோட்டலில் ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். குருந்தங்குடி அல் ரஜாக் ஹோட்டல் ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்து விழா குழுவினர்கள் சார்ந்த நன்றி அன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை யார் 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 நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் புதுகை ராணி ஸ்ரீ அவ்வளவு நாட்டுக்கு போச்சா போகுதே இதே தான் போய்கிட்டு தானே இருக்கு. நாங்கெல்லாம் 4 பேரும் பேசாம இருக்கோம், அவங்களுக்கு தான் பாரு அது இதே போகும் மைச்செட்டு போயிடாம. ரொம்ப சிறப்பாக சித்த அன்பனார்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தில் உபதேசியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற எனது பாசமிகு அன்பனார் அவர்கள் சாமி அவர்கள் இவரங்கமேடையிலே
உபதேசியராக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆஜ்வரை காத்து கொண்டிருக்கும் திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பப்புன் காமிக் என்பதை சொல்லிக்கொண்டு பலே ரொம்ப சிறப்பாக ஒளிபரிப்பதற்கு நண்பர்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமக்கு தான் போட்டிருக்காரு. வெற்றி வெற்றி என்று மணி வெற்றி 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 என்று சொல் கோவில் வெற்றி வெற்றி. அதுக்கடுத்த வரிசைன்னு தெரியாதே, தெரிஞ்சாதான் படிச்சிருப்பனே. மற்றும் பொதுமக்கள் பக்த கொடி அனைவரையும் அன்புடன் அழைப்பது நெடுமரம் கிராமத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள், நன்கொடையாளர் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் அன்புனார் RK வேலாயுதம் கிராமத்தின் சார்பாக வி ஆரோக்கியதாஸ் என்ற ஜெயமாதவன் அந்த நாடகத்தை அமைத்திருக்கின்ற அன்புனார் வேலாயுதம் அன்புனா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்கள் கொண்டு, குறைஞ்ச செலவுனா 50,000, கூடனா 1 லட்சம். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்புனார் RK வேலாயுதம் அவர்களை தொடர்பு கொள்ளுங்க, சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை எழுதியே துவங்குகின்ற நம்ம ஒரே நம்மளே பேசியோம்னா அவங்க கடுப்பாயிருவாங்க. எப்போ தாண்டா பொம்பளை பிள்ளை வர சொல்லுவேன், இவனையே நின்று போட்டு அறுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொன்னாதான் இங்கே சிறப்பு உண்டாகும் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை எழுதியே துவங்குகின்ற வளர்த்த ஆத்தாக்கள்லாம் நம்ம ஆண் வர்க்கம்லாம் எந்திரிச்சு போக மாட்டாங்க. போனாலும் ஒரு ஆளாகத்தான் எந்திரிச்சு போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சாங்கன்னா எதுவும் கோட்டு கட்டு இருந்தால் கட்டி சாப்பிட போவாங்க. ஆம்பளே பெண்கள் அப்படி இல்லை. நான் வளர்த்த ஆத்தாக்கள் அவ்வளோ ஒற்றுமை. கல் ஒன்றுக்கு போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர். ஏன்னா பாதுகாப்பு கிடையாதுல்ல. இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவங்க வீட்டுகளை கறிக்குழம்பா வைக்க என்னையா லோன் சொல்லணும் அண்ணன் கை தட்ட ஆரம்பிச்சிட்டார். இந்த லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. ஏதோ கட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த லோனு வாங்குற அன்னைக்குன்னு புருஷங்காரன் பேசாம ஒரு பொண்டாட்டிக்கிட்டேன். எப்படி பொண்டாட்டி ஆளு கண்ணங்கரைன்னு இருக்கு. நம்ம ஆள் டைலாக் கொடுப்பேன் பாரு. எப்படி நீ கருப்பா இருந்தாலும் ஆளு கலையா இருக்கடியா எத்து பல்லா இருக்கு. நம்மால் சொல்லுவேன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கடியா. அப்பா பார்த்தா அன்னைக்கு தான் மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பேன். 200 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி இப்போ தலையில் வச்சுக்கடி அப்படின்னு சொல்லுவேன். பரட்ட மாதிரியே திருடன்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன். ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். பார்த்தா லோனு காசு அன்னைக்குன்னு பார்த்தா பூ வாங்கி கொடுக்குறது. அவங்களுக்கு சேலை சாக்கெட்டு, இவங்களுக்கு வேட்டி சட்டை, 2 கிலோ கறி. நைஸா பொண்டாட்டிட்ட கேப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன். என்னவோ மற்ற நாளில் அவங்க மூத்தத்தை குடிச்ச மாதிரி குடிக்காத மாதிரி. இந்த லோனுனால பல குடும்பம் லோன் சொல்லல. இந்த லோனுக்கு பல பேர் இருக்கு. என்ன பேரு? ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, பிரகதீஸ்வரி, மயிர புடுங்குரண்டி, பணம் கட்டையில மயிர புடுங்க. ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சாது? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் இருக்கு, மச்சனை தேவை வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நான் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு ஓயாம பணம் வாங்குற வரை கும்பிடுவாங்க. சரி, பணம் கொடுத்துட்டு அவன் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டிருங்க உங்களை கும்பிடுறக்கா அப்படின்னு. அதே ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். இன்னொன்று இருக்கு விடிவெள்ளின்னு. அது என்னது? சண்டால விடியுமோ விடியாதோ புருஷன் இருக்கான்னா இல்லையா 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் லோனுக்காரன் தான் வீட்டு வாசல்ல இருக்கேன். எதுக்கு? அவன் புருஷன் நாளில் லோனுக்காரன் நமக்கே சந்தேகம் வந்தது. வீட்டு வாசல் வந்து பாயை விரிச்சிடறாங்க. விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று 10 வச்சுறான். விடிவெள்ளியா விடியும் முன்னே பணத்தை வசூல் பண்ணணுமா? அந்த விளக்கு வச்சு பணம் வசூல் பண்ற வரை அந்த விளக்கு எரியும். விடிவெள்ளி பணம் வசூல் பண்ணோன்னா விளக்கு அமர்த்திடுவேன். இதோட நம்ம வீடெல்லாம் இருண்டு குட்டியாச்சிரா போயிடணுமா? அவங்க வீடெல்லாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா? இதுலயும் 10 பேருக்கு ஒரு ஆளு குழுத்தலைவி இருப்பாங்க. ஆமா, அடியே ஆத்தி அவங்க பார்த்தா இந்த நாட்டே ஆள போற மந்திரி மாதிரி. அவங்க சந்தையில் ஒரு 200 ரூபாய்க்கு கேன் பேக் வாங்கி போட்டுக்குருவாங்க. 2 சென்ட் அடிச்சுருவேன். நான் தான் குழுத்தலைவி மயிர போடுங்க. இந்த 5ஆம் தேதி ஆச்சுனாவில் இருக்க அடியே அமுதா ஆனந்தி வீட்டில் இடம் விழுக வந்துட்டாங்கிறது. பணம் வாங்கலே சிரிச்சுக்கிட்டு வாங்குறது. கட்டையிலே சொல்கிறேன் மாமியா மண்டையை போட்டுருச்சு, குழந்தை ரொம்ப சீரிச்சியாக இருக்கேன். ஆனால் ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா ஒரு குடும்பத்தில் 7-8 லோனாக வாங்கியிருப்பாங்க. முடியல லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. ஆமாம், நீங்கள் லோனு வாங்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். வருமானத்து திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி,
சனி ஞாயிறு 7 நாளும் லோன்னா இந்த கடுப்புல தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்த அம்மன் போட்டு அடிக்கிறது. அது உண்மைதான்ப்பா. இதுல நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறாள் இருக்கேன். இப்படி அதில் கதவை சாத்திக்கிறமே பொண்டாட்டி போட்டு மடார் குத்து இவன் சத்தம் விடுறான் பாரு, சாகடி சாகடின்னு அடி வாங்குறேன். இவன் வெளியே கேட்கணுமா இவங்க அடிக்கிற மாதிரி சாகடி சாகடி சாகடி. உங்க வீட்டில் நடக்கிற மாதிரியே சொல்ற. சரி அந்த கதையை சொல்ல சாகடி சாகடி சொல்ல வெளியே வந்து பார்த்தா பொண்டாட்டி பிரிச்சு விட்டுன்னு சொல்லுவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சரி சுடுதண்ணி காய வை அப்படின்னு வழி தாக்க முடியாம லோனால பல குடும்பம் லோன் தெரியுது என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே தூக்கினேன். இதுக்கு மேலே போட்டு அறுத்து குமிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, உள்ளே போயிட்டு பொம்பளை பள்ளி வர சொல்லுவோம் என்பதை சொல்லி. ஏன்னா நம்ம ஊருக்கு நாடகத்திற்கு எனது அன்பு சகோதரர் MKR வர்றதா இருந்தது, ஒரு தேதி இல்லை. அதனால் அண்ணன் சேரன் அண்ணன்னு முயற்சி பண்ணி பார்த்தாங்க, எப்படியாவது இந்த தேதி ஏதாவது ஒரு நாடகத்தை ஏற்பாடு பண்ணிடலாம்னு. அதுக்கு தேதி இல்லை, அதனால் ஃபாதர் தேதியை மாற்றி வச்சதுனால வர முடியல. அடுத்த தடவை MKR அவர்கள் இங்கு இந்த நாடகத்திற்கு வருவார்கள் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின. நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது சிறந்த முறையில் கொட்டகை அமைப்பு எல்லாமே அன்புலகள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. ஆளுக்காலு அமுக்க பாக்குற அளவுக்கு மேலே சுருட்ட பாக்குற ஆளுக்காலு அமுக்க பாக்குற அளவுக்கு மேலே சுருட்ட பாக்குற ஆளுக்காலு அமுக்க பாக்குற அளவுக்கு மேலே சுருட்ட பாக்குற இளமையில குறுக்கு வழியில சம்பாதிக்கிற என்ன செய்ய போறோமோ எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. பையனை பார்த்தா 60 வயசு அடையாளம் தெரியுது, 20 வயசு பையனை பார்த்தா 60 வயசு அடையாளம் தெரியுது, 60 வயசு கிழவனை பார்த்தா 20 வயசு அடையாளம் தெரியுது. என்ன செய்ய போறோமோ அண்ணே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. சின்ன திருச்செல்லாம் சிகரெட் பிடிக்குது, சித்த பண்ணிக்கிட்ட தீப்பெட்டி கேட்குது, இன்னும் சிறுச்செல்லாம் சிகரெட் பிடிக்குது, சித்த பண்ணிக்கிட்ட தீப்பெட்டி அண்ணா குடிக்கிறேன் கேட்டாக்கா ஓ வேலையத்த மாதிரி சொல்லுறப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா போயிட்டு வாரணப்பா டாக்ஸோட வாரணப்பா பொம்மதி தைய தையணும் தாங்கனிக்கு தாங்கரி மீன் குழம்பு ரசம் மோர் முட்டைக்கோஸ் பொரியல் சாப்பிட்றத பற்றி. உலகத்தின் தூக்கம் கலையாதோ உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ
உறவை கொடுப்பவரே அலைகள் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவரே வெள்ளி நிலாவே விளக்காயறியும் கடல்தான் எங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை இறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் விளைக்க வைத்தார் தரை மேல் இருக்க வைத்தார் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார் தரை மேல் இறக்க வைத்தார் நடுவே பயணம் போல் குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்து துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒரு நாளும் துயரம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒரு நாளும் துயரம் ஒரு சால் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் அறிவது சுலபம் ஊரார் அறிவது சுலபம் இறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் இழைக்க வைத்தார் கரை மேல் இருக்க வைத்தார் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார் கரை மேல் இறக்க வைத்தார்